டிவிக்கு பண்ணாங்கன்னா அது கொலை குத்தம். வேற கட்சி எதனா பண்ணாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம். அது எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ணாது. இது வந்து அவங்க விட மாட்டாங்க. இந்த தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விட மாட்டாங்க. நீங்க பொங்கல், தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து பிரைவேட் பஸ்ல வந்து டிக்கெட் அதிகமா வைப்பாங்க. அப்ப அதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? அப்ப அது யார் காரணம்? அப்ப அது சிஎம் அவர் காரணமா? அப்ப சிஎம் அவர் நீங்க போய் சொல்லுவீங்களா? இந்த வீடியோல நம்ம 2 விஷயத்த பத்தி மெயினா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அந்த ஒரு மெயின் கான்செப்ட் தான். 2வது விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு ஒரு கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் தெரியல. வெறும் தமிழ் அப்படின்னு போட்டு தமிழ் நியூஸ் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர பத்தி அவரு கேட்ட கொஸ்டின் நான் அந்த வீடியோக்கு அவர் கேட்ட கொஸ்டின் நான் பண்ண கமெண்ட் அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள நேத்து போட்ட வீடியோக்கு தான் அந்த கமெண்ட். நான் காலையில தான் அந்த கமெண்ட்ட பார்த்தேன். என்னடா இது நம்ம வீடியோ யாருமே அதெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னடா கமெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க பேர் இல்ல. ஐடி எதுவுமே இல்ல. வெறும் அது ஒரு வேற ஒரு பேர் மட்டும் தான் வச்சது. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த விஷயத்த வந்து அவங்க விட மாட்டாங்க. இந்த தற்கூரி அப்படின்னு சொல்ற விஷயத்த அவங்க வந்து விட மாட்டாங்க. ஏன்னா, டிவிகே பார்த்தும், விஜய் அவர்கள பார்த்தும், அவர்கள் தொண்டர்கள பார்த்தும், தற்கூரி அப்படின்ற வார்த்தை வந்து 100க்கு 100 செல்லுபடி ஆகாது. ஏன்னா, அவங்க அந்த மாரி எந்த ஒரு செயலும் செய்யல. ஒரு சில பேர் செஞ்சிருக்கலாம். அது வந்து அவங்க வந்து ஒண்ணும் அரசியல் அதாவது இந்த அரசியல் வந்து விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், அவர ஃபாலோ பண்ற ரசிகர்களாகட்டும், இப்போ வந்து தொண்டர்களா ஆயிட்டாங்க. அப்போ ஃபாலோ பண்ண ரசிகர்கள் வந்து அப்போ அரசியல் மயமாக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அரசியல் மயமாக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறதும் அதுவும் இல்ல. விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அரசியல் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில அங்கங்க ஒரு தவறுகள் நடக்கலாம். மேபி. ஏன்னா, அது டிவிகேக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டிஎம்கே சைடும் நடக்குது, இடிஎம்கே எல்லா சைடுலயுமே ஒரு சின்ன தப்பு நடக்கும். ஆனா, அது ஏன் டிவிகே பண்ணாங்கன்னா, அது மிகப்பெரிய கொலை குத்தம். சரிங்களா? டிவிகே பண்ணாங்கன்னா, அது கொலை குத்தம். வேற கட்சி எதனா பண்ணாங்கன்னா, அது ஒரு சாதாரண விஷயம். அது எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ணாது. நீங்க ஒரு யூடியூப் எடுத்தீங்கன்னா, கம்மின் விஜய் அவர்கள் பேர போட்டாலே அந்த வீடியோ போகும். அதனால தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு இதுக்கும் விஜய் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? மெயின் விஷயம் அப்படின்னா, அந்த கமெண்ட்ல நேரா சொல்லியிருந்தாரு, "உங்க தப்பு விஜய். அவருக்கு என்ன அரசியலுக்கு அவரு பிளாக்ல டிக்கெட் வைக்கிறாரு. அதெல்லாம் அவரு கேட்க மாட்டாரு. இவரு எப்படி அரசியல் வந்து ஊழல் ஒழிப்பாரு" அப்படின்னு இது வந்து நெறைய யூடியூப் சேனல்லாம் பேசிட்டாங்க. நானும் பேசணும். ஏன்னா, அ அப்படி சொல்றது அது வந்து கவர்மெண்ட்ஸ்ன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து படம் நான் வந்து படம் நடிக்க போறேன். இப்ப நான் காசு வாங்கிட்டேன். நான் காச என்ன பண்ணுவேன், எனக்கு படம் நடிச்சுன்னா வேலைய பார்த்துருவேன். இப்ப ஒரு ஒரு தியேட்டருக்கா போய் இப்ப என் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவேன், அ பேக்ல டிக்கெட் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபேன்ஸே கேட்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். தியேட்டர் ஓனர் எல்லார்கிட்ட போய் சொல்றாருன்னா, எல்லாரும் கேட்பாங்களா? கேட்க முடியும். அப்ப நீங்க கேட்கலாம். இப்ப அரசியலுக்கு வந்து அவர் சட்டம் போட்டாருன்னா எல்லாம் திருந்துருவாங்க அப்படின்னு கேட்கலாம். சட்டம் கடுமையா இருக்கலாம். பட் ஏன்னா இப்போ விஜய் வந்து இந்த அப்போ வந்து எந்த சட்டத்தையும் அவர் போட முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமால இருந்திருக்காரு. அப்போ வந்து இனிமே நீங்க அதிகமா வசூல் பண்ணீங்கன்னா, நான் உங்க மேல கேஸ் போடுவேன். உங்க தியேட்டர் வந்து சீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்ப அவர் பவர்ல இல்ல. அதே ஒரு சிஎம் ஆனார்னா, இத சொல்லுவாரு. ஏன்னா அப்ப அவர் பவர் இருக்கு. இப்போ நீங்க பொங்கல், தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து பிரைவேட் பஸ்ல வந்து டிக்கெட் அதிகமா வைப்பாங்க. அப்ப அதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? அப்ப அது யார் காரணம்? அப்ப அது சிஎம் அவர் காரணமா? அப்ப சிஎம் அவர் நீங்க போய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அதாவது இவங்க வந்து என்ன வேணா பேசலாம். இவர் மேல எந்த ஒரு குறையும் கிடையாது. அதுக்கப்புறம் நெய்வேலியில அவர் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போய் விசாரிச்சாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நானும் அங்க நெய்வேலி ஷூட்டிங் நான் போயிருந்தேன் பார்க்கறதுக்கு. அப்போ வந்து கூட்டின்னு போயிருந்தாங்க. அப்ப அவரு நெறைய பிரச்சனை சொன்னா, அத வந்து இப்ப பேசுறாங்க. அப்ப அவர் மேல கேஸ் இல்லாமயா கூட்டின்னு போவாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்கலாம் படிச்சிருக்காங்களா? இல்ல படிக்கலையா? இல்ல இவங்க எத நினைச்சு பேசுறாங்க அப்படின்னு சத்தியமா தெரியலங்க. ஏன்னா ஒரு சிக்கல் ஏன்னா அவர் மேல விசாரணை பண்றாங்க. விசாரிக்க தான் கூட்டின்னு போறாங்க தவிர அவர் கைது பண்ணி யாரும் கூட்டிட்டு போல. அவங்களும் விசாரிக்க தான் கூட்டின்னு போறாங்க. அவர் மேல எந்த ஒரு தவறும் இல்லன்னு சிபிஐ சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த இப்ப பேசுறாங்க. அப்ப அவர் மேல தவறு இருந்தா இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போல? அவர் மேல தவறு இல்ல. ஆனா இந்த ஊழல்ல எவ்வளவு ஊழல் நடக்குது. ஆனா அத வந்து எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ண மாட்டாங்க. அதே விஜய் அவர்கள் பண்ணாங்கன்னா கவர் பண்ணிடுவாங்க. இதேதான். அவர் சொல்லிருக்காரு, ஒரு சினிமா கவர்ச்சி மட்டும் பார்த்து எப்படி அங்க ஓட்டு போறது அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், அப்புறம் எந்த கவர்ச்சி பார்த்து ஓட்டு போடுவீங்க? அப்ப இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் சினிமா கவர்ச்சியால தான் இப்ப இருக்காங்க முக்காவாசி பேரு. இப்ப நீங்க டிஎம்கே சைடு எடுத்துங்க, ஏடிஎம்கே சைடு எடுத்துங்க, டிஎம்கே சைடு எடுத்துக்கலாம். கூத்தாடி, கூத்தாடி அப்படி சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு ஃபங்ஷன்லயும் அந்த கூத்தாடி தான் மேல ஏத்தி நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க. கல்வி விடுதல் ஆகட்டும், எல்லா விடுதிகளும் பாருங்க. எல்லா ஒரு மேடையிலும் பாருங்க, திமுக மேடையில ஒரு செலிபிரிட்டி தான் மேல கொண்டு வச்சுருப்பாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு விஜய் செலிபிரிட்டி ஆகட்டும், வெற்றிமாறன் எல்லாருமே ஒரு மேல இருப்பாங்க. அப்ப அவங்க கூத்தாடி அப்ப கூத்தாடிக்கு அதானே வேலை. இப்ப நீங்க விஜய் கூத்தாடி அவருக்கு உண்மை தெரியாது. அவரு தற்கொலை சொல்றீங்க. அப்போ விஜய் தாண்டி இவங்கலாம் பெரிய அறிவுசாலியா? அப்ப அவங்கள போய் நீங்க மேல ஏத்தி நிக்க வைக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு கூத்தாடி தானே. ஏன் இப்ப எல்லாருமே சினிமால தான் வந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு மாய பிம்பத்த வந்து மக்களிடையே ஏற்படுத்துறாங்க. இத சொல்லியே மக்கள வந்து ஏமாத்தலாம். மக்கள் வந்து ஒரு ஒரு தவறான பிம்பத்த வந்து விஜயால பார்க்க வச்சுலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு வந்து அவங்க ஏற்படுத்துறாங்க. அது கண்டிப்பா எந்த விஷயமும் அது நடக்காது. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, அ சரி நான் கேட்டேன். ஓகே ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். யாருக்கு ஓட்டு போடலாம்ன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இப்ப நீங்க விஜயாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. சினிமா காட்சி ரீதியா நான் ஓட்டு போட அப்படின்னு சொல்றீங்க. ஓகே யாருக்கு ஓட்டு போடலாம்? அதுக்கு பதில் இல்ல. நீங்க சொல்லுங்க. யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய் அவர் மேல நம்பிக்கை இருக்குங்க. இப்ப திமுக மேல நம்பிக்கை இருக்கா? அது இல்லன்னு சொல்ட்டீங்க.
ஏடிஎம்கே நம்பிக்கை இல்ல. அதுவுமே இல்லன்னு சொல்லிட்டீங்க. யாருக்கு ஓட்டு போடலாம்? ஏன்னா இந்த 3 பெரிய கட்சி தான் இப்ப நிக்க போகுது. அப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? நீங்க சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டுல யார் நல்லா அரசியல் பண்றாங்க? நீங்க சொல்லுங்க அவருக்கு ஓட்டு போடலாம். யாருமே நம்பிக்கையில தானே புதுசா ஒருத்தவங்க வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அத கேட்டா அதுக்கும் ஆன்சர் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம நெறைய விஷயம் பேசலாங்க. இது வந்து நான் நெறைய விஷயம் பேசியே இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இவர நம்ம எப்பனாச்சும் பிளாக் பண்ண முடியும். ஒரு பாட்டு, சாதாரண பாட்டு. முருகன் பாட்டு, எவ்வளோ கானா பாட்டு, அம்மன் பாட்டு, எவ்வளோ கானா பாட்டுக்குள்ள சேர்ந்து பாடுனாங்க தெரியுமா? அப்ப இதெல்லாம் பேச மாட்டேங்க. இப்போ வந்து எந்த விஷயமே விஜய் அவர்கள் பண்ணா தப்பு. அந்த பாட்ட விஜய் அவர்களுக்கு பாடுனா தப்பு. மற்ற அசல் மத்த அதாவது வேற ஒரு ஆளுக்கு பாடுனா கரெக்ட். இப்போ விஜய் அவர்களுக்கு பாடுனால தான் இந்த கேஸ் போட்டாங்க. மத்தபடி அவர் வந்து வேற ஆளுக்கு பாடியிருந்தாருன்னா இந்த கேஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேனே, இதெல்லாம் சிரிப்பு தான். வேற புதுசா யோசிக்குவாங்க. யாரையும் பைசேவா பண்றீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகேவா? அதாவது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம செகண்ட் டாபிக்கா எடுத்து பேசலாம். இந்த டாபிக் வந்து தமிழ்நாட்டுல 30 கட்சிக்கு 40 கட்சி இருக்கு. ஆனா எதுவுமே அந்த அளவுக்கு வெளிய தெரியாது. நம்மளுக்கு வெளிய தெரிஞ்சது பார்த்தா ஒரு 10 கட்சி ஆமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல மொத்தமா திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாமக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், விசிக எல்லாமே இருக்காங்க. இப்ப எல்லாமே என்ன பண்றாங்கன்னா கூட்டணி நிக்கிறாங்க. கூட்டணி இல்லாத நபர் யாரு பார்த்தீங்கன்னா, டிவிகேவும் சீமான் அவர்கள் மட்டும் தான். இப்ப சீமான் ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு பேசுறாரு, நாளைக்கு பேசுறாரு. அவருடைய ஸ்டாண்டர்ட்ல ஒரு நம்பிக்கை இல்ல. பட் அவர் தனித்தனியா ஜெயிப்பாருன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. டிஎம்கே ஆட்சியில நம்ம நெறைய விஷயம் பார்த்திருக்கோம். நெறைய கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஊழலு நெறைய விஷயம் பார்த்திருக்கோம். இப்ப அதுக்கு மக்கள் ஓட்டு போட ரெடியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கலாம், இல்லாம போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பார்த்தாச்சு. ஏடிஎம்கே சைடு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பிஜேபி அது ஒரு காரணத்துக்காக அங்க போகாம கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வித்தியாசத்துல தான் திமுக போன வாட்டி ஜெயிச்சாங்க. அதே மாரி இந்த வாட்டி நடக்கலாம், நடக்காம போகலாம். புதுசா வந்திருக்க நம்ம டிவிகே. நெறைய பேர் சொல்றாங்கன்னா, புதுசா வந்த நம்பி எப்படிப்பா நம்ம ஓட் பண்ண முடியும்? புதுசா வந்து எப்படிப்பா நம்ம நம்ப முடியும்? அப்படின்னு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு சினிமா பார்க்க போறோம் வச்சுக்கங்களேன். பழைய ஸ்டோரியா இருக்குங்க. ரொம்ப பழைய ஸ்டோரி. படத்த நம்ம என்ன சொல்றோம்? ஏங்க இதெல்லாம் பழைய ஸ்டோரிங்க. என்னங்க இவங்க இப்பயே எடுத்துக்கிறாங்க. புதுசா ட்ரெண்டுக்கு வாங்குங்க. பார்த்தாலும் அரைச்ச மாவே அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க ஒரு சாதாரண படத்த பழைய ஸ்டோரிங்க, பழைய இதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அசிங்கப்படுத்துறீங்கல்ல. உங்களுடைய இத நீங்க வைக்கிறீங்கல்ல. அப்போ புதுசா ஒரு படம் வருது. பாதி நீங்க எந்த அளவுக்கு ஆர்வம் தர்றீங்க. புது கதைங்க, சூப்பரா இருக்கு கதை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அதே நீங்க அரசியல் பாருங்க. அதே நீங்க அரசியல் பாருங்கன்னு சொல்றேன். இப்ப பழைய அரசியல் எல்லாம் பார்த்துச்சுங்க. எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் இது பண்றாங்க, அது பண்றாங்க. புதுசா ஒருத்தவங்க உள்ள வரட்டுங்க. நாங்க வாய்ப்பு தரோம். இப்ப நீங்க புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு தரமாட்டேன், தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல யாரும் புதுசா வரமாட்டாங்க. அப்புறம் உங்க சாப்பிட 2 கட்சி தான் நீங்க மாட்டீங்க நடுவுல. அது ஓகேவா உங்களுக்கு? அதாங்க அது ஓகேவா? அது ஓகேன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க கம்பெனிக்கு இன்டர்வியூ பாருங்க. புதுசா தான் ஒரு ஆள் எடுக்குறான். இல்ல நீ போ நான் பழையன வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. அது மாரி நெறைய விஷயம் இருக்கு. புதுசா ஒரு மாற்றத்த கொண்டு வரணும்னா, புது ஆளுங்க உள்ள வரணும். விஜய் மட்டும் தான் வரணும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்க வரலாம், நான் வரலாம். ஆனா விஜயாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்சன்ட் குடுக்குறாங்கன்னா, நீங்க நாங்க சும்மா இருப்பாங்களா? நம்மள ஒரு வாழ்க்கை சொன்னா நம்மளால நிக்க முடியாது. அப்படியே பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க வந்து புதுசா வராரு இவருன்னா தெரியும், இவருன்னா தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல யாரும் புதுசா வரமாட்டாங்க. மக்கள் மக்களும் அதாவது மக்கள் வந்து எப்படி நம்புறது கண்டிப்பா தெரியல. ஏன்னா, அ கடைசி நேரத்துல வந்து காசு வாங்கி ஓட்டு போடுறாங்களோ, இவங்க எல்லாம் இலவசம். இவங்க தேர்தல் அறிக்கைலாம் பார்த்துட்டு மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. கண்டிப்பா மக்கள் வந்து இப்படியும் பண்ணலாம், யோசிக்கலாம். கண்டிப்பா யோசிக்கலாம் இல்லையா? அதிமுக பக்கம் பிஜேபி இருக்கு. அந்த காரணத்துக்காக மட்டும் அதிமுகவை ஒதுங்கி வைக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக 10 கட்சியோட கூட்டணி நிக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க மக்களு? இந்த பக்கம் தான் வருவாங்க. காசு குடுப்பாங்க, வாங்கிப்பாங்க, ஓட்டும் போடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்பவே முடியாது. கர்நாடகா படம், கேரளா படம், ஆந்திரா படம் எல்லா படத்தையும் நம்ம போட வச்சுருவோம். ஆனா தமிழ்நாட்டு படம் வந்தா ஃப்ளாப் ஆயிடும். இது உன் ஹீரோ படம், இது என் ஹீரோ படம், உன் ஹீரோ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம படத்த நம்ம ஃப்ளாப் ஆக்கிடும். அதே மாரி தான் இப்போதைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ் மக்கள் நம்பி ஒருத்தர் வந்துருக்காருன்னா, நிச்சயமா ஒரு சம்பாதிக்க வந்திருக்க மாட்டாரு. நல்ல செய்தி தான் வந்திருக்காரு. தயவு செஞ்சு காசு வாங்கி யாரும் போட்றாதீங்க. சிந்திச்சு ஒரு புது மாற்றத்த தமிழ்நாட்டுல கொண்டு வாங்க. அப்பதான் இந்த மாரி இளைஞர்கள் இன்னும் அதிகமா அரசியலுக்கு வருவாங்க. இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால விஷயம் நீங்க வந்து திரும்ப பழைய ஆளுக்கே தான் போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது ஆள் உள்ள வரமாட்டாங்க. புதுசு திட்டங்கள் உள்ள வராது. அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க எந்த அளவுக்கு யோசிச்சு ஓட்டு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழ்ல வந்து இன்னும் மிகப்பெரிய மாற்றத்த கண்டிப்பா ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கான்ஃபிடன்ட்டா இருங்க. இருந்துச்சு.